இல்லை, சினிமாவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த போதை கலாச்சாரம் வந்து ரொம்ப காலம் ஆயிடுச்சு. அதுதான் ரொம்ப உண்மை. இன்னும் சொல்லப்போனால் தமிழ் திரையுலகை விட மலையாளத்தில் வந்து இது அதிகமாக இருக்குது. மலையாளத்தை விட தெலுங்கில் அதிகமாக இருக்குது. தெலுங்கை விட பாலிவுட்டில் அதிகமாக இருக்குது. இது வந்து நம்ம மறுக்க முடியாத உண்மை. நீங்கள் வந்து இன்னாரெல்லாம் பயன்படுத்துகிறாங்க, நம்ம வெளிப்படையாக பெயர் சொல்ல முடியாது அப்படின்னாலும், நாம் திரையில் பார்த்து வியக்கிற, அடடா இவர் தாண்டா நடிகர் அப்படின்னு நம்ம வந்து அண்ணாந்து பார்க்குற பல பேர் இந்த பழக்கத்துக்கு வந்து ஆட்பட்டிருக்காங்க. அதுதான் உண்மை. முக்கியமாக மலையாள திரையுலகில் பல இளைய தலைமுறை நடிகர்கள் இந்த பழக்கத்துக்கு அடிமையாகியிருக்காங்க. கிட்டத்தட்ட தமிழ் திரையுலகில் பல பேர் இதை பயன்படுத்துகிறாங்க. அது மட்டும் இல்லை, முன்னையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பார்ட்டி அப்படின்னு நடந்தால் அதிகபட்சமாக அந்த மது தான் பரிமாறப்படும். ஆனால் இப்போ சமீப வருடங்களாக கொக்கைன் போன்ற போதைப் பொருட்களும் அங்கே வந்து பரிமாறுறாங்க. இது வந்து நமக்கு செவி வழியாக ரொம்ப காலமாகவே அப்படி ஒரு தகவல் இருக்குது. அந்த நடிகருடைய பார்ட்டியில் அப்படி பண்ணாங்க, இந்த நடிகர் பார்ட்டியில் அப்படி பண்ணாங்கங்கிற மாதிரி நிறைய தகவல்கள்லாம் இருக்குது. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அதிமுகவை சேர்ந்த ஒருவர் மீது ஒரு அடிதடி வழக்கு போய் அது வழியாக பார்த்தீங்கன்னா அவர் போதை மருந்தும் பயன்படுத்தினார், போதை மருந்து வித்தாருன்ட்டு அந்த வழியாக இன்னைக்கு நடிகர் ஸ்ரீகாந்தை வந்து கைது செய்யப்பட்டிருக்காரு. அதெல்லாமல் பார்த்தீங்கன்னா இது அரசியல் ரீதியான ஒரு வழக்காக இருப்பதால் இன்றைக்கு இது அம்பலத்துக்கு வந்திருக்கு. இல்லைன்னா பார்த்தீங்கன்னா இந்த விஷயமே வெளியில் வந்திருக்காது. அப்படி தான் நான் நினைக்கிறேன்.